வணக்கம். ஒரு ஊர்ல சிவசுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு சிவபக்திக்கு ரொம்பவே பேர் போனவரு. அவரு தன்னோட ஊர் கோயிலான சிவன் கோயில்ல தினமும் காலையில பால படையலாகவும், ஈவினிங் போய் சிவன பத்தி பாடல்களும் பாடிக்கிட்டு இருந்தாரு. அவரு போகும்போது தினமும் தன்னோட மகளையும் அழைச்சிட்டு போவாரு. 2 பேரும் சேர்ந்து சிவன பத்தி பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் கூடுதலா சிவன் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார் அப்படின்ற ஒரு பாட்டு பாடுவாங்க. சிவசுவாமிக்கு ஒரு நாள் வெளியூர்ல ஒரு வேலை இருந்துச்சு. உடனே அவர் தன்னோட மகள அழைச்சு, "நாளை காலையில சிவனுக்கு பால் நீ எடுத்துட்டு போறியா?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவரோட பொண்ணு, "கண்டிப்பா நான் எடுத்துட்டு போறேன்" அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சம்மதிப்பாங்க. அடுத்த நாள் காலையில எழும்புனோனே அந்த பொண்ணு குளிச்சுக்கிட்டு கோயிலுக்கு பால் எடுத்துட்டு போவாங்க. உள்ள போகும்போதே சத்தமான குரல்ல, "சிவசிவா, நான் உங்களுக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. அந்த நேரம் பார்த்து கோயில் பக்கத்துல ஒரு சன்னியாசி ரொம்ப பசியோட வந்துட்டு இருப்பாரு. ரொம்ப நேரம் சாப்பிடாத பசியின் மயக்கத்தால சிவலிங்கம் முன்னால வந்து அப்படியே மயங்கி விழுந்துருவாரு. அவர் விழுந்ததை பார்த்தோன்னே அந்த பொண்ணு, "சிவனே" அப்படின்ட்டு ஓடி வந்து அவரோட முகத்துல கொஞ்சம் தண்ணி தெளிப்பாங்க. உடனே அவர் லைட்டா சுயநினைவுக்கு வந்ததும், "ரொம்ப பசியா இருக்கீங்களா சிவனே?" அப்படின்னு கேட்பாங்க. அவரு ரொம்ப பசினால தலைய கூட எடுத்து உயர்த்த முடியாத ஒரு நிலைமையில இருப்பாரு. உடனே இந்த பொண்ணு தன்னோட கையாலேயே அவருக்கு ஊட்டி விடுவாங்க. பால் குடிச்ச உடனே கொஞ்சம் சக்தி வந்து அந்த சன்னியாசி கொஞ்சமா எழும்பி பார்ப்பாரு. உடனே அந்த பொண்ணு, "சிவனே, எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவன் லிங்கம் முன்னால போயும் குனிஞ்சு கும்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு வரும்போது சிவசுவாமியும் அங்க வந்திருப்பாரு. தன்னோட மகள பார்த்து, "பால வந்து சிவனுக்கு குடுத்துட்டியா?" அப்படின்னு கேட்டப்ப, "ஆமாப்பா, குடுத்துட்டேன். இங்க பாருங்க, காலி பாத்திரம். எல்லாத்தையுமே ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லாம சிவன் குடிச்சுட்டாரு" அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு. உடனே சிவசுவாமி ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போய் தன்னோட பொண்ணு பொய் சொல்றாங்களா அப்படின்னு நினைப்பாரு. இது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைப்பாரு. அடுத்த நாள் சிவராத்திரி. அதே மாரி தன்னோட பொண்ணுகிட்ட பால குடுத்து சிவனுக்கு படைக்க சொல்லுவாங்க. அவங்களும் எடுத்துட்டு போவாங்க. இவரு வந்துட்டு பின்னாடியே அவங்கள பின்தொடருவாரு. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க. அந்த பொண்ணு போயிட்டுருக்க வழியில ஒரு ரொம்ப பசியோட இருக்க நாய பார்ப்பாங்க. பார்த்த உடனே, "சிவனே, இந்தாங்க உங்களுக்கு நான் பால் கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு குடுப்பாங்க. நாய் ரொம்ப பசியோட இருந்தனால ஆவலோட எல்லா பாலையும் குடிச்சிரும். இவங்க ரொம்ப அன்போட அதோட தலைய தடவி குடுப்பாங்க. இத பார்த்த சிவசுவாமி இன்ப அதிர்ச்சியில ஆழ்ந்து போயிருவாரு. "நான் வந்து சிவன் எங்கேயும் இருக்கிறாருன்னு பேச மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா என்னோட தூய உள்ளம் கொண்ட என்னோட பொண்ணு சிவன எல்லாத்துலயுமே எங்கேயுமே பார்க்குறா" அப்படின்னு நினைப்பாரு. திரும்பி தன்னோட அப்பாவ பார்த்த அந்த பொண்ணு, "அப்பா, நீங்களும் கோயிலுக்கு தான் வரீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க அப்பா ஆனந்த கண்ணீர்ல அவங்க தன்னோட பொண்ண கட்டி தழுவிக்கிட்டு, "ஆமா, நீயே என்ன சிவன்கிட்ட அழைச்சிட்டு போ கோயிலுக்கு" அப்படின்ட்டு அவளோட கைய பிடிச்சிட்டு போவாரு. கிட்ட அந்த பொண்ணு தன்னோட அப்பாவ கோயிலுக்கு சிவன்கிட்ட அழைச்சிட்டு போவாங்க. நன்றி.